புரட்சி தலைவர் எடப்பாடியார் பொதுச் செயலாளர் பதவி வேண்டும் என்று ஒரு நாளும் ஒரு பொழுதும் யாரிடமும் அவர் கேட்டதில்லை. தொண்டர்கள் எல்லோரும் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்துதான் அவரை பொதுச் செயலாளராக நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றி அதன் மூலமாக அவர் பொதுச் செயலாளராக தொண்டருக்கு தொண்டராக தொண்டர்களை வழிநடத்துகிற வழிகாட்டியாக அம்மாவின் புரட்சி தலைவரின் மறு வடிவமாக இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அம்மாவர்களைப் போல அணுகுமுறை, அம்மாவர்களைப் போல தாயன்பு, அம்மாவர்களைப் போல கருணை உள்ளம், அம்மாவர்களைப் போல மறப்போம் மன்னிப்போம் என்கின்ற பெருந்தன்மை, பேரறிஞர் அண்ணாவை போல குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை என்ற அந்த பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் இன்றைக்கு எல்லோரையும் அரவணைத்து தாய் கழகத்திலே ஏற்றுக்கொண்டு தாய் உள்ளத்தோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமையோடு வெற்றி பாதையிலே அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். இதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஆதாரமற்ற பொய் செய்திகளை திட்டமிட்டு விஷமத்தனத்தோடு வாய்க்கொழுப்போடு சில பைத்தியங்கள் உளறினால் அந்த செய்திகளுக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டாம் என்பது எங்களுடைய தாழ்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு சாமானிய தொண்டனுடைய வேண்டுகோள். இது மக்களிடத்திலே மட்டுமல்ல, தொண்டர்களிடத்திலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற விஷம பிரச்சாரம். இதை இத்தோடு முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்கள் நிறுத்தி கொண்டால் அவருக்கும் நல்லது. ஏனென்றால் அவருக்கு தாய்ப்பால் கொடுத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தாய்ப்பாலை குடித்து விட்டு விஷப்பாலை ஊட்ட நினைக்கிற ரகுபதிக்கு மிகப்பெரிய பாவ செயலை செய்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை பொதுக்குழுவை தேர்வு செய்து அது நீதிமன்றத்திலே பல்வேறு சவால்களுக்கு முன் நின்று அதிலும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை தாங்கி வழிநடத்தணும் என்று தீர்ப்பு வருகை தந்திருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில இருந்து இன்றைக்கு அனைத்து தீர்ப்புகளும் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே அவர்தான் வழி நடத்துகிறார். அனைவருமே ஏற்று அவர் செயல்படுத்துவதற்கு தயாராகத்தான் இருக்கிறார். ஒரு சில பேர் நபர்கள் தவிர என்பதை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே அதுகள் குறித்தெல்லாம் தலைமை முடிவெடுத்துக் கொள்வார்கள். ஆகவே எந்த இடத்திலும் இடைவெளி இல்லை, எந்த இடத்திலும் பிளவு என்கிற பேச்சுக்கே இல்லை. ஏனென்றால் பல பிளவுகளை சந்தித்து ஒன்றுபட்டு இரட்டை இலையை மீட்டெடுத்து கட்சியை மீட்டெடுத்து தலைமை கழகத்தை எல்லாம் அடித்து நொறுக்கினார்கள். அதிலிருந்து நீதிமன்றத்திற்கு சென்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீட்டெடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு சென்று அதிலிருந்து மீட்டெடுத்து இன்றைக்கு 40 தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி கூட்டணியில ஏஃபார்ம் பிஃபார்ம்ல பொதுச் செயலாளர் என்று கையொப்பமிட்டு இரட்டை இலை சின்னம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இரட்டை இலை சின்னத்தை பெற்றுக் கொடுத்து சாமானிய தொண்டர்களை நிற்க வைத்து இப்போது வெற்றி பெற செய்கிற சூழ்நிலையில இது போன்ற விஷம பிரச்சாரங்கள் என்பது அது மக்களிடத்தில் எடுபடாது. ஆகவே அவர் இது போன்ற பாவ செயல்களை செய்ய வேண்டாம், அவர் செய்ய வேண்டாம் என்பதுதான் இங்கு எங்களுடைய தொண்டனுடைய ஒவ்வொரு தொண்டனுடைய உணர்வாக இருக்கு.